வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் கடல் பாசியும் இளநீரும் வச்சு எப்படி ஒரு ஃபுட்டிங் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான பொருள், அதனால் சம்மர் டைமில் நிறைய சாப்பிட்லாம். அல்சர் உள்ளவங்க நிறைய எடுத்துக்கலாம். இதுதான் அகாரகர் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது எல்லா விதமான சூப்பர் மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்கிது. இப்போ பிளேட்டில் இருக்கிறது 10 கிராம், இந்தமாரி கிராம் கணக்கில் தான் இது கிடைக்கிது. அகாரகரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த கடல் பாசியை ஒரு பவுலில் போட்டுருங்க. 10 கிராம் அகாரகருக்கு 100 கிராம் ஒயிட் சுகரும் 150 ml இளநீரும் நான் எடுத்துருக்கேன். கடல் பாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஒயிட் சுகர் தான் சேர்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. 100 ml தண்ணி ஊற்றி நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருந்த கடல் பாசி எடுத்து அதில் போட்டுருங்க. அந்த தண்ணியோடய போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் சூடு வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 100 கிராம் ஒயிட் சுகரை ஆட் பண்ணிவிடுங்க. இதுக்கு எந்த விதமான பதமும் தேவையில்லை. நமக்கு அந்த அகாரகர் நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு கம்பி பதமோ எந்த பதமோ தேவையே இல்லை. அப்பப்போ நல்லா கலந்து விட்டு கரைஞ்சிட்டான்னு செக் பண்ணி பாருங்கள். கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு கரைஞ்சிருக்கான்ட்டு. இப்போ நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 150 ml இளநீரை இது கூட சேர்த்துடலாம். இளநீர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் இளநீர் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபுட் கலர் தேவைன்னா ஆட் பண்ணிங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிங்க. நான் இன்றைக்கி 1 ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ப்ளைனாக செய்கிறேன். ரெடி பண்ண அகாரகரை ஒரு பிளேட்டில் எடுத்து ஒரு 3/4 வாசி ஊற்றிடுங்க. இன்னொன்று அந்த பவுல் கலர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதிலையும் ஊற்றிடுங்க. இதில் எந்தவித பிளேட்லேயும் பவுல்லையும் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவ வேண்டாம். இதில் கொஞ்சம் மேலே நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 10 நிமிஷமும், நார்மலாக வச்சிங்கனாக்கா 20 மினிட்ஸ் வச்சிங்க. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில் 1/2 hour வச்சுருந்தீங்கனாலே போதும். நான் வெளியில் தான் இப்போ 1/2 hour வச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், எல்லாமே செட் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி இப்போ எடுத்துடலாம். கத்தி இல்லைனா ஸ்பூனு ரெண்டுத்தில் எது வச்சாலும் ஓரத்தில் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு தட்டில் கொட்டினீங்கனாலே கரெக்டாக ஷேப்பாக வந்துடும் உங்களுக்கு. தட்டில் உள்ளதை நம்ம கத்தி வச்சு பீஸ் போட்டு எடுத்துடலாம். தேங்காய் கேக் எப்படி கட் பண்ணுவீங்களோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு நல்லாவே வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஜெல்லி மிட்டாய் பார்த்துருப்பீங்க, ஜெல்லி எப்படி இருக்குமோ அதே சேம் டைப்பாக தான் இருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக நல்லாவே இருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். கையில் வச்சுருக்கும் போது எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி அகாரகரை வச்சு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.